தனது தனித்துவமான நகைச்சுவை மூலம் உச்சத்தை தொட்டிருக்கிறார் நடிகர் சந்தானம். இந்நிலையில் பெரும் பொருட்செலவில் உருவாகி திரைக்கு வர தயாராக உள்ள எந்திரன் திரைப்படத்தில் நடித்த அனுபவத்தை எமது செய்தியாளர் லலித் ஜூடுடன் பகிர்ந்து கொள்கிறார் சூப்பர் காமெடியன் சந்தானம். நண்பேண்டா 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 நண்பேன் ஊர்ல 10-15 ஃப்ரெண்டு வச்சிருக்கோம், சந்தோஷமா இருக்கான். ஒரே ஒரு ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு நான் படுற அவஸ்தை இது. கோலிவுட்ல எத்தனையோ காமெடி ஆர்டிஸ்ட் இருந்தாலும் ஒரே ஒரு காமெடி ஆர்டிஸ்டோட தொல்லை தாங்க முடியல. அவர் வேற யாரும் இல்ல, சந்தானம். அவருடன் ஒரு சிறப்பு சந்திப்பு. ஹாய் சந்தானம். இப்ப பாஸ் என்கிற பாஸ்கரனோட வெற்றி அதிக அளவுல பெற்று இருக்கு. இதனால உங்க சம்பளத்தை ஏத்திடுவீங்களா? அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏன்னா படம் வெற்றினால படம் ஓடிச்சுன்னா ஏற்றுறோம், ஓடலைன்னா இறக்குறோம் அப்படின்னு ஆட்டோமேட்டிக் நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது. என்னுடைய பிஸ்னஸ் என்னால் படத்துக்கு எவ்வளோ ப்ளஸ் இருக்குன்றது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி என்னோட சம்பளத்தை இன்க்ரீஸ் பண்ணுவேன். சூப்பர் ஸ்டார் ரஜினியோட எந்திரன்ல நடிச்சிருக்கீங்க, அதோட அனுபவம்? நான் ரஜினி சாரோட ஃபேன். ஆக்சுவலாக நான் ஃபிகருங்களாம் இருக்கும், பொண்ணுங்களை பார்த்தோன்னா ஒரு வேர்டு சொல்லணும் அப்படின்னு சங்கர் சார் சொன்னார். என்ன வேர்டு சொல்லலாம் நிறைய யோசித்தோம். ஃபிகர்னா கொஞ்சம் அது சென்சார் ப்ராப்ளம், ஸோ பீஸ் பிட்வீனில் சொன்னோன்னே ஹாய் ஜிங்கிலிகா பிம்பிளிஸ் அப்படின்னு ரஜினி சார் ரொம்ப பிடிச்சி ஜிங்கிலிகா பிம்பிளிஸ் சொல்லி ஜிங்கிலிகா ஜிங்கிலிகா பிம்பிளிஸ் அப்படின்ட்டு. ஸோ அது கேட்டு ரொம்ப ரசித்தார். ஸோ இந்த மாதிரி ஒரு புது வேர்டு ஒரு வார்த்தை புதுசாக நம்ம வேறு ஒரு ஆங்கிளில் சொல்கிறோம் போது ஒரு புதுசாக இருக்குது அப்படின்னும் போது கேட்டு கூப்பிட்டு ரசிப்பார். எங்கேருந்து பிடிச்சது, எப்படி சொன்னேன், இது என்ன கேட்சிங், இதில் என்ன அர்த்தம் அப்படின்லாம் கேட்பாரு. ஸோ அந்த வேர்டிங் அவரும் சொல்லி பார்த்து சிரிச்சாரு. விசுவாசம் முதலாளி, விசுவாசம். 10 வருஷமா உங்க வீட்டு உப்ப தின்றுக்கல்ல. சோறு போறது முன்னாடி ஏன்டா உப்பள்ளி தின்ன முதலாளி? டேய் பீஞ்சு போன கோவணமா இருந்துட்டு பின்லேன ரேஞ்சு பிளான் பண்றீங்களோ? அவரோட ஆரம்ப காலங்களில் கவுண்டமணி சாரோட நடிப்பு சாயல் தெரிஞ்சது. அதை இப்போ தொடர்றீங்களா எப்படி? அதை ப்ளஸ் எடுத்துக்கிட்டீங்களா எப்படி? அது ஆக்சுவலாக நம்ம எந்த ட்ராக்ல போனாலும் அதனுடைய ரிசம்பிள்ஸ் கண்டிப்பாக இருக்கும். இப்போ நல்லா நடிச்சா சிவாஜி சார்னுவாங்க, ஸ்டைல் பண்ண ரஜினி சார்னுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு கவுண்டர் டைலாக் பேசினா கவுண்டமணி சார்னுவாங்க. அது மேபி எனக்கு இன்பானாகவே இருந்தது எனக்கு அந்த கவுண்டர் டைலாக் இது எல்லாமே. பட் சினிமா வந்ததுக்கப்புறம் அந்த ஸ்டைலில் நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னாங்க. இப்போ மேபி அது இல்லை, முன்னாடி இருந்திருக்கலாம் மேபி. ஏன்னா எனக்கு தங்கவேல் சார் கவுண்டமணி சார் ரொம்ப பிடிக்கும், என்னோட ரோல் மாடல்னு சொல்லலாம். என்னோட ஸ்டைலும் கவுண்டர் அடிக்குது, அவங்க ஸ்டைலும் கவுண்டர் அடிக்குது. ஸோ மேபி அந்த ட்ராக்ல நான் போனாலும் அந்த மாதிரி தெரிஞ்சிருக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் வேற மாதிரி ஸ்டைல மாத்திருக்கேன். எனக்குன்னு ஒரு தகுதி இருக்குடா. பீர் அடிக்க காசு வாங்கினியா, அதை மூலம் திருப்பி கொடு. இத்துடன் உங்கள் செய்தி நிறைவு பெறுகிறது. செய்திகளின் நடுநிலை அதுவே NDTV ஹிந்துவின் நிலை. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.